Sainet Builders, சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட் மாத வாடகை பட்ஜெட்டில் EMI. एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था. இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். हमारे साथी AIDMK को 21% वोट मिला. நம்ம கூட்டணியான AIDMK 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த நாள் முதலே அதை மதவாத கூட்டணி, தமிழர் நலனுக்கு விரோதமான கூட்டணி என்று முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். தமிழினத்தை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள் எனவும் கூறி வருகின்றனர். 4 ஆண்டு ஆட்சியில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வால் மக்களின் அதிருப்தியை திமுக அரசு சம்பாதித்ததுதான் மிச்சம். அதனால்தான் அதிமுக பாஜக கூட்டணியில் பிரச்சனை வராதா என ஸ்டாலின் துடித்துக் கொண்டிருக்கிறார் என அதிமுக பாஜக தலைவர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் நெல்லையில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக மக்களின் நலனை காக்க அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததாக கூறினார். லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற 18% ஓட்டு, அதிமுக பெற்ற 21% ஓட்டு இரண்டையும் கூட்டினால் 39 வருகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் நமக்குத்தான் வெற்றி என அமித்ஷா சொன்னதும் உற்சாக வெள்ளத்தில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கைதட்டி ஆரவாரம் செய்தனர். आज यहाँ पर दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है. मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था. நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலிருந்து 25,000 பேர் பூத்துல இருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी AIDMK को 21% वोट मिला था. நம்ம கூட்டணியான AIDMK 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है. வெறுமன இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். एनडीए का AIDMK के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है, तमिलनाडु के विकास का एक नया रास्ता है. என்டிஏ கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, அதிமுகவோட இருக்கிறது. தமிழ்நாட்டை மேன்மையடைய செய்ய, வளர்ச்சி அடைய செய்ய, தமிழ் மக்களை முன்னேற்றுவதற்கான கூட்டணி.